அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. இயற்கை வளங்களை பாதுகாக்க வலியுறுத்தி வீதி லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் சென்னை எழும்பூரில் நடைபெறும் விழிப்புணர்வு கூட்டத்தில் அண்ணாமலை பேசி வருகிறார். பார்க்கலாம். கட்டமைப்பு நல்ல அரசியல் கட்டமைப்பு வேண்டும் என்றால் அதிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் யாராக இருந்தாலும் கூட ஒரு சேவை மனப்பான்மையோடு வருவர்களால் மட்டும்தான் அடிப்படை அரசியல் கட்டமைப்பை மாற்ற முடியும். அதை நம்ம இன்னைக்கு வீதி லீடர்ஸ் அமைப்பு நம்ம எல்லோரும் தலைவர்களாக ஒரு படியாக சென்று கொண்டிருக்கின்றோம். 73 நாட்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் எத்தனை அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட 73 நாட்கள்ல எத்தனை அமைப்புக்கு 20 லட்சம் பேர் தன்னார்வலாக இருக்கின்றார். எத்தனை அமைப்புகள் இருக்கிறார்? ஆண்டாண்டு காலமாக இருந்த அமைப்புகள் இருக்கிறாங்க, ஆண்டாண்டு காலமாக இருந்த அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. ஆனா ஆரம்பித்த 73 நாட்கள்ல 20 லட்சம் நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய 50 லட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் இந்த கவுண்டரை போய் பார்த்துக்கலாம். நாம யாருக்குமே சொல்லல, அண்ணா நீங்க போய் இன்னொருத்தரை சேர்த்துங்க, நீங்க போய் நம்பரை கூட்டிட்டு வாங்க, நமக்கு எண்ணிக்கை எப்பொழுதுமே வேண்டாங்க ஐயா. ஒருவராக நம்முடைய அமைப்பை பார்த்து, வேலையை பார்த்து, மாற்றத்தை பார்த்து வரக்கூடிய ஒருவராக வந்த 50 லட்சத்தை எட்டணும். நாளைக்கு காலையில் நம்ம எளிதா சொல்லலாம், 20 லட்சம் பேர் ஆளுக்கு இன்னொருத்தரை கூட்டிட்டு வாங்க, 40 லட்சம் ஆயிருங்க ஐயா. இல்லை, அது நோக்கம் அல்ல. வீதி லீடர்ஸ் அமைப்பினுடைய நோக்கம் மாற்றத்திற்காக வரக்கூடிய 50 லட்சம் பேர் வந்த பிறகு இதை அரசியலாக நாம் மாற்றி மக்களுக்கான அரசியலாக இதை நாம் கையில் எடுக்க போகின்றோம். அதனால் நமக்கு பொறுமை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. காரணம், அடிப்படை அரசியல் இருந்து மாற்ற வேண்டும் என்று கிளம்பி வந்திருக்கின்றோம். தலைவர்கள் டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டுக்கான முடிவை எடுக்கக்கூடாது. சென்னையிலே முக்கியமான வீட்டில் உட்கார்ந்து தலைவர்கள் முடிவெடுக்க கூடாது. தலைவர்கள் என்பது ஒரு கிராமத்துல, அங்கே கிராமத்துக்கான முடிவுகளை அந்த தலைவர்கள் எடுக்கணும். ஒரு நகரத்தில் தலைவர்கள் அமர்ந்து அந்த முடிவு எடுக்கணும். அதனால் டெல்லியினுடைய காலம் சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்துதான், அல்லது நான் போயஸ் கார்டனில் அமர்ந்துதான், அல்லது நான் ஈசிஆர் பனையூரில் அமர்ந்துதான், அல்ல நான் கோபாலபுரத்தில் அமர்ந்துதான் முடிவெடுப்பேன் என்கின்ற காலம் எல்லாம் மாறிவிட்டது. அருமை சொந்தங்களே, நான் யாரையும் குறையாக குற்றமாக சொல்லல. அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அடிப்படையில் அவர்கள் ஊருக்கான அவர்களுடைய சமுதாய பிரச்சனைக்கான தீர்வு அவர்களாக எடுக்கும் பொழுது மட்டும்தான் நிலையான அடிப்படை அரசியல் மாற்றம் நடக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு நாம சுற்றுச்சூழலை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம், என்னவெல்லாம் செய்யறோம் நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். சென்னை பொறுத்தவரை வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு தலைநகர், கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, கிரீன் கவர் வெஜிடேஷன் பச்சையாக இருக்கக்கூடிய பகுதி சென்னை மாநகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு 25%, இன்னைக்கு வெறும் 10% தாங்க. வெறும் 10% தான் சென்னையில பச்சை இருக்கக்கூடிய கிரீன் கவர் இருக்கு. 90% கான்கிரீட் ரோடு தாங்க ஐயா இருக்கு. வீதி லீடர்ஸ் அமைப்பு நம்மை போன்றவர்கள் இந்த வேலையை செய்யலினா இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து 5% மட்டும்தான் இருக்கும். எப்படி அந்த நகரத்தில் மக்கள் வாழ முடியும்? இதை சின்ன கலைவாணர் ஐயா விவேக் அவர்கள் பல இடத்துல பேசினான். 2 டிகிரி இன்னைக்கு பூமி வெப்பமாகிட்டு இருக்கு. குடிக்கிற தண்ணி எங்கேயும் கூட இல்ல. போர் போட்டு தண்ணி எடுத்தா கூட 1200 1400 அடி போட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு தமிழகம் பாருங்க, இந்திய அளவில் உள்ள பூமிக்குள்ள இருக்கக்கூடிய நீரை ஒரு வருடத்திற்கு 73% உறிஞ்சி எடுக்கிறோம். கர்நாடகாவை பொறுத்தவரை 56%, மகாராஷ்டிரா 60%, 73% பூமியில் இருக்கக்கூடிய நீரை உறிந்து ஒரு ஆண்டும் நாம் குடிக்கின்றோம், துவைக்கின்றோம், குளிக்கின்றோம். அப்ப 1 வருஷம் 2 வருஷம் மழை வரவில்லை என்றால், ரீசார்ஜ் ஆகலினா அன்னைக்கு வறட்சியும் பந்தமும் வந்துவிது அனுபவி சொந்தங்கள். அதனாலதான் ஏரி குளத்தை சுத்தம் பண்றோம். தமிழகத்துல 1,06,957 நீர்நிலைகள் இருக்கு. 1,06,000 நீர்நிலைகள். எத்தனை நீர்நிலைகள்ல தண்ணி இல்லைன்னு கேட்டீங்கன்னா 50,197 நீர்நிலைகள்ல தண்ணி இல்லை. இந்த புள்ளி விவரம் நான் கொடுக்கலீங்க ஐயா. மத்திய அமைச்சர் ஜல்சக்தி துறையினுடைய அமைச்சர் அவர்கள் கொடுத்த புள்ளி விவரம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1,06,000 நீர் குளங்கள் நீரே இல்லைங்க ஐயா. ஏரி குளத்துல இல்ல. 50,197 நீர்நிலைகள் இன்னைக்கு பயன்பாட்டில் இல்ல, என்க்ரோச்மெண்ட்ல போயிருச்சு. வீடு கட்டி இருக்காங்க. அதையெல்லாம் நம்முடைய சொந்தங்கள் ஒரு இடத்துலையும் பட்டாவை பார்த்து, தாசில்தாரை பார்த்து, அரசு அதிகாரிகளை பார்த்து, சுதந்திர தினத்தன்றைக்கு தமிழ்நாட்டில் 12,525 இடத்துல கிராம சபை கூட்டத்தில் போய் உட்கார்ந்து பேசி அதையெல்லாம் அடிப்படை அரசியல் இருந்து செய்து கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இத்தனை வேலையை நம்முடைய வீதி லீடர்ஸ் அமைப்பு ஒரு இடத்திலும் கூட செய்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் நாம் பெருமையாக கர்வமாக நினைக்கணும். காரணம், நமக்கு பொறுப்பு கிடையாது, கவர்மெண்ட் பணம் கிடையாது, அரசு சம்பளம் கிடையாது.
மக்களுடைய வரி பணத்துல நாம வாழல. இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே ஒரு பெரிய இலக்கோடு தமிழக மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல சமுதாய இலக்கமாக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.